கடப்பாட்டு ஏவலும் விருப்பு ஏவலும். ஐயோ, இந்த கடப்பாட்டு ஏவல் விருப்பு ஏவல் அப்படின்னா அந்த டைட்டில் மட்டும்தான் அப்படி இருக்குது. ஆனால் எந்த ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. நீங்கள் இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஆனால் சில வேளைகளில் வினாக்கள், அதாவது இந்த எம்சிக்யூலாம் வந்துருச்சுன்னா கடப்பாட்டு ஏவல்னா என்னப்பா, அந்த விருப்பு ஏவல்னா என்னப்பா அப்படின்னு பெரிய ஒரு பிரச்சனையில் நாங்கள் இருப்போம். இந்த கடப்பாட்டு ஏவல் அப்படின்னா, அதாவது இந்த ஏவல் வினைகளை பயன்படுத்துகிறவர் என்னன்னு கேட்டால் அந்த கடப்பாட்டு ஏவலை தான் பார்க்குறோம். இந்த கடப்பாட்டு ஏவலை, இந்த ஏவலை சொல்கிற ஒருத்தர் அந்த கேட்குறாரே அந்த நபர் என்ன செய்யணும், இவர் சொல்கிறதுக்கு மாதிரியே செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார். அதாவது இந்த ஏவல் வினைகளை பயன்படுத்துபவர் என்ன நினைப்பார்னு கேட்டால், கேட்குற ஆள் இவற்றுக்கு இவர் சொன்னதுக்கு ஏற்ப செயற்பட வேண்டும் அப்படின்னு நினைப்பார். அப்படின்னா என்ன, தம்பி நட, வா, நில், நடக்காதே, வராதே, நில்லுங்கள், நிற்காதீர்கள், படியுங்கள், படிக்காதீர்கள். பார்த்தீங்களா? இப்போ நான் யார் சொல்கிறாள், பேசுவோன். இந்த பேசுவோன் நீங்கள் எத்தனை கேட்டீங்க, கேட்குறாள் என்னவா, நான் சொன்னது போலவே நீங்கள் செயற்பட வேண்டும். நிற்காத, நிற்கக்கூடாது, போகாதே, வராதே, படிக்காதே, படியுங்கள். அதாவது இந்த கடப்பாட்டு ஏவல் நம்ம விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு விஷயம்னு சொன்னேன் தானே. அதாவது கடப்பாட்டு ஏவல் அப்படின்னு சொன்னால், இந்த கடப்பாட்டு ஏவல் வினைகளை பயன்படுத்துபவர் கேட்கிறாரே, முன்னுக்கு அந்த வினைகளை கேட்கிறாரே, செவிமடுக்கிறாரே, அவர் இந்த சொன்னவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஏற்ப அது மாதிரியே செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற அந்த வினைகளை நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள், கடப்பாட்டு ஏவல் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கியிருக்கு தானே? அதாவது பேசுவோன் எதிர்பார்க்கிற அந்த ஏற்ப, அதற்கு ஏற்ப ஆறு கேட்கிறாள், அதுக்கு செயற்படணும். அதுதான் கடப்பாட்டு ஏவல். நட, வா, நில், போகாதே, தூங்காதே, தூங்கு, எலும்பு, படி, படியுங்கள், இப்படி சொல்கிறாரு பேசுவோன். கேட்போன் இதெல்லாம் கேட்டிருக்கான். ஆகவே சொன்னவர் அந்த விருப்பத்துக்கு ஏற்ப என்ன செய்யணும், இந்த கேட்டவர் செயற்படுவது தான் கடப்பாட்டு ஏவல். சரி சார், அப்போ இந்த விருப்பு ஏவல் அப்படின்னா, இந்த விருப்பு ஏவல் அப்படின்னு சொல்கிற விஷயமும் பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் என்ன சார், எல்லாத்தையும் பெருசாக ஒன்றும் இல்லை. உண்மை தானே என் தங்கங்களே, நீங்கள் படிச்சிங்கன்னா உண்மை தானே. இதெல்லாம் சின்ன விஷயம் போட்டு நாங்கள் என்ன செய்கிறோன்னு கேட்டால் அப்படியே அலட்டிக்கிட்டு இருக்கோம். படிக்கிற டைமில் படிக்கிற இல்லை, பிறகு இந்த டைட்டில் எடுத்து பார்த்த பிறகு தள்ள சுற்றுது. அப்படியே ஒன்றுமே தான் நாங்கள் படிக்கலை. இவ்வளோ நாள் படிக்காமல் போட்டு வச்சுட்டு கடைசி நேரம் எடுத்து பார்த்தா கடப்பாடு விளங்காது, விருப்பும் விளங்காது, வெறுப்பாக தான் இருக்கும். ஆகவே மற்றவங்க யாராவது சொன்னால் வெறுப்பு ஏவல் மாதிரி படிங்கள் அப்படின்னா வெறுப்பு ஏவல் மாதிரியே தான் இருக்கும் எங்களுக்கு. ஆகவே இந்த விருப்பு ஏவல் அப்படின்னு என்னன்னு கேட்டால், அதாவது முதலாவது நாங்கள் கடப்பாட்டு ஏவல் எப்படி, அதாவது எதிர்ப்பை கேட்போர் என்ன செய்கிறான், கட்டாயமாக இதுக்கு செய்யணும். சில வேலை செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் அவர் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். யார், கடப்பாட்டு ஏவலை வழங்குறவர். ஆகையினால் அதை நாங்கள் சொன்னோம் என்ன, கடப்பாட்டு ஏவல்னு சொன்னோம். இந்த விருப்பு ஏவல் அப்படின்னு என்னன்னு கேட்டால், அதாவது இந்த விருப்பு ஏவலை சொல்கிறவர் கட்டளையாக இல்லாமல் விருப்பத்தை தெரிவிப்பதாக காணப்படும். அதாவது இந்த விருப்பு ஏவல்னு சொல்கிறது என்னன்னு கேட்டால், முன்னே கடப்பாட்டு ஏவல் எப்படி இருந்துச்சு, ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வா, போ, இரு, உட்காரு, படியுங்கள், படிக்காதே, தூங்குங்கள், தூங்காதே. பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டு, அதாவது கட்டளை இடுவது போல, ஆர்டர் பண்ணுவது போல இருந்துச்சு. இப்போ இந்த விருப்பு ஏவல் இருக்கே, அப்படி கட்டளை ஏவுவோர், சொல்லுவோர், பேசுவோன் கட்டளையாக இல்லாமல் விருப்பத்தை தெரிவிப்பதாக காணப்படும். அப்படின்னா வினயமாக கேட்கறது. பாருங்களேன் எப்படின்னு. அதாவது விருப்பு ஏவல் எப்படி இருக்குன்னு கேட்டால், வாவேன், படியுங்களேன், போங்களேன், போங்களேன், படியுங்களேன், வாவேன், நில்லுங்களேன், எலும்புங்களேன், தூங்குங்களேன். பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்கு? அதாவது ஏன் என்ற விகுதி கடப்பாட்டு ஏவலை விருப்பு ஏவலாக இங்கே எப்படி மாற்றுகிறோம், ஏன் என்ற விகுதி சேருது. வா, ஏன், வாவேன், செல்லுங்கள், செல்லுங்களேன், ஏன் என்ற விகுதி சேர்கின்ற பொழுது அந்த கடப்பாட்டு ஏவல் எப்படி காணப்படுகின்றது என்று கேட்டால் விருப்பு ஏவலாக மாறுகின்றது. கவனமாக வச்சுக்கொள்ளணும்.
முதலாவது கடப்பாட்டு ஏவல் நான் எப்படின்னு கேட்டா, ஓடர் கட்டளை இடுவதாக காணப்படும். அதை கேட்கிறாள் செய்யலாம், செய்யாமல் விடலாம். ஆனால் பேசுவோன் சொல்கின்றவன் என்ன செய்வான்? அதை கேட்கின்றவன் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பான். அதற்காகவே அந்த கட்டளையை இடுகின்றான். ஆகவே அதனை நாங்கள் சொல்லுகின்றோம் கடப்பாட்டு ஏவல் என்று சொல்லுகின்றோம். இந்த விருப்பு ஏவல் அப்படி அல்ல, கட்டளை அல்ல, விருப்போடு தெரிவிக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். விருப்போடு தெரிவிக்கிறார், விருப்பத்தோடு சொல்றார். ஏவுவோர் பேசுவோன் சொல்லுவோன் எப்படி? கட்டளையாக சொல்ல மாட்டார். எப்படி சொல்றாருன்னு கேட்டா, விருப்பத்தை தெரிவிப்பதாக காணப்படுகிறது. விருப்பத்தை தெரிவிக்கிறார். செய்யுங்களேன் தம்பி, இதை செய்யுங்களேன் தம்பி, இங்க வாங்களேன் தம்பி, தூங்குங்களேன் தம்பி, படியுங்களேன் என்று தனது விருப்பத்தை தெரிவிப்பதாக காணப்படுகிறது. ஆகவே இந்த கடப்பாட்டு ஏவல் விருப்பு ஏவல் என்று வருகின்ற பொழுது நீங்கள் விருப்பை வைத்துக் கொள்ளாதீர்கள், விருப்பத்தோடு படியுங்கள். முதல்ல விருப்பத்தோடு படித்தாலே, படிக்க நினைச்சாலே நாங்கள் நல்ல ஒரு சித்தியை பெறப்போகிறோம் என்று அர்த்தம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? எதை செஞ்சாலும் விருப்பத்தோடு செய்யணும். அடுத்து அர்ப்பணிப்போடு செய்யணும். வேண்டாம் வெறுப்பாக செஞ்சு எப்படி நாங்கள் ரிசல்ட்ஸ் வருமா? வரவே வராது. வெறுப்பாக தானே படிக்கணும். எந்த பகுதி கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நான் ட்ரை பண்ணுவேன், இதை உட்காந்து படிப்பேன், விருப்பத்தோடு படிப்பேன் அப்படின்னு உட்காந்து படித்து பாருங்களே, மனசில் அப்படி என்ன அவ்வளவும் போய் என்ன செய்யும்? சேமிச்சிடும். ஆகவே விருப்பத்தோடு நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக கடப்பாட்டு ஏவல் பெருசு இல்லை, விருப்பு ஏவலும் பெருசு இல்லை. கடப்பாட்டு ஏவலில் ஏன் என்ற விகுதி சேருகின்ற பொழுது அது என்னவா மாறுது? விருப்பு ஏவலா மாறுது. ஆகவே அன்பு தங்கங்களே, இது சில வேளைகளில் எதில் வரலாம்? MCQ பகுதியில் வரக்கூடும். ஆகவே அப்படி வந்தால் இந்த கடப்பாட்டு ஏவலையும் விருப்பு ஏவலையும் விட்டு விடாதீர்கள். இப்படியே மனசில் வச்சுக்கிங்க, ஒன்றுமே இல்லை. கடப்பாட்டு ஏவல்னா பேசுவோன் சொல்லுவோன் கேட்போனுக்கு ஓடரை கட்டளையை பிறப்பிப்பார். அதை அப்படியே செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பார். சில வேளைகளில் அந்த கேட்பவர் செய்யாமலும் விடலாம். அது கடப்பாட்டு ஏவல் எனப்படும். விருப்பு ஏவல் என்றால் கட்டளையிடாமல் சொல்லுபவர், பேசுபவர், அந்த விடயத்தை சொல்லுபவர் என்ன செய்வார்? கட்டளையிடாமல் கேட்பவருக்கு தனது விருப்பத்தை தெரிவிப்பதாக காணப்படும். ஆகவே அதனை நாங்கள் சொல்லுவோம் என்னவென்று? விருப்பு ஏவல் என்று சொல்லுவோம். கடப்பாட்டு ஏவலோடு ஏன் என்ற விகுதியை சேர்த்தால் சமன் விருப்பு ஏவல். ஒரு நாளும் வெறுப்பு வேண்டாம் இலக்கணத்தில். விருப்பத்தோடு படியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான பெறுபேறுகள் வந்தே தீரும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.